ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 2 32வது ஸ்லோகம். யத்ருச்சாய சோபபன்னம் ஸ்வர்காத்வாரம் அபாவிருதம் சுகினக சத்ரியா பார்த்த லபந்தே யுத்தமயீத்ருஷம். இந்த போரில் நான் நன்மை ஏதும் பார்க்கலையேன்னு அர்ஜுனர் கிருஷ்ணர்கிட்ட சொல்கிறாங்க. இது நிரந்தரமாக நரகத்தில் வசிப்பதற்கு வழிவகுக்கும்னு சொல்லிய அர்ஜுனனின் மனப்பான்மையை உலகத்தின் பரமகுருவான பகவான் கிருஷ்ணர் கண்டிக்கிறாங்க. அர்ஜுனனின் இதே போல வார்த்தைகள் தெரியாத காரணத்தினால எழுந்தது தான். தனக்குரிய கடமையை ஆற்ற வேண்டிய நேரத்தில் அஹிம்சையை கடைபிடிக்க விரும்பினார் அர்ஜுனர். போர்க்களத்தில் நின்று கொண்டிருக்கும் சத்திரியர் அஹிம்சையை கடைபிடிக்க போவதாக சொன்னால் அது முட்டாள்களின் கொள்கையாகும். வியாசதேவரின் தந்தையும் பெரும் முனிவரான பராசரால இயற்றப்பட்ட பராசர ஸ்மிருதி என்னும் அறநியமத்தில் இதே போல சொல்லப்பட்டிருக்கு. சத்ரியோ பிரஜாரக்ஷன் சத்ர பாணிக பிரதண்டயன் நிர்ஜித்ய பரசைன்யாதி ஷிதம் தர்மீன பாலயேத். எல்லா விதமான கஷ்டங்கள்ல இருந்தும் குடிமக்களை காப்பது தான் சத்திரியரின் கடமை என்கிறதுனால சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதற்காக சில சமயங்களில் அவங்க வன்முறையை கையாளணும். பொறாமை எண்ணம் கொண்ட மன்னர்களின் படை வீரர்களை வென்று உலகம் முழுக்க தர்மத்தின் அடிப்படையில் அவங்க ஆட்சி செலுத்தணும். எப்படி பார்த்தாலும் சண்டையிலிருந்து விலக அர்ஜுனனுக்கு காரணம் எதுவுமே இல்லை. தனது எதிரிகளை வென்றால் அரசை அனுபவிப்பாங்க. போரில் இறந்தாலோ அவனுக்காக திறந்திருக்கும் கதவுகளின் மூலம் மேலுலகத்தில் பிரவேசிப்பாங்க. எந்த விதத்தில் பார்த்தாலும் போரிடுதல் அவங்களுக்கு நன்மையே தான்னு சொல்கிறாங்க கிருஷ்ணர் அர்ஜுனர்கிட்ட. 33வது ஸ்லோகம். அதஷேத்வம் இமம் தர்மியம் சங்கிராமம் ந கர்யசி ததஷவ தர்மம் கீர்த்திம் ச ஹித்வா பாபம் அவாப்யசி. அர்ஜுனன் ஒரு புகழ்பெற்ற போர் வீரர். சிவபெருமான் உள்ளிட்ட பல தேவர்களிடம் சண்டையிட்டு பெரும் புகழ் பெற்றிருந்தாங்க. வேடனின் உடையில் தோன்றிய சிவபெருமானிடம் போரிட்டு அவரை தோற்கடித்து மகிழ்வுரை செய்ததால் பாசுபத என்னும் அஸ்திரத்தை பரிசாக பெற்றிருந்தார் அர்ஜுனர். அவங்க ஒரு சிறந்த போர் வீரர் என்பதை எல்லாருக்குமே தெரியும். துரோணாச்சாரியரும் அவங்களுக்கு வரமளித்து ஆசிரியரையும் கொல்லக்கூடிய சிறப்பான ஆயுதத்தை பரிசளிச்சாங்க. தனது தந்தையான ஸ்வர்க மன்னன் இந்திரன் உட்பட பல அதிகாரிகளிடமிருந்து அவங்க தனது போர் திறனுக்கான தகுதி சான்றுகளை பெற்றிருந்தாங்க. ஆனால் அவங்க போரை புறக்கணிக்கிறதுனால தன் கடமையிலிருந்து தவறுவது மட்டும் இல்லாமல் தனது புகழையும் நல் பெயரையும் இழந்து நரகத்திற்கு செல்ல தயாராவாங்க. வேறு விதமாக சொல்லணும்னா போர்லேருந்து பின்வாங்குவது அவங்கள நரகத்துக்கு கூட்டிகிட்டு போகும். போர் புரிவதால் இல்லை அர்ஜுனர்கிட்ட கிருஷ்ணர் எடுத்துரைக்கிறாங்க. ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா.